नहीं नहीं नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है। भूपेंद्र यादव जी, ये ठेका नहीं है बीजेपी का। भूपेंद्र यादव जी बोलना चाहते हैं? ये सब हिंदू है यहाँ पे। நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக ஹிந்து என குறிப்பிட்டு பேசிய ராகுல் காந்தி இடைமறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளுக்கு பிறகு காரசாரமாக நடக்கும் நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடரில் நடப்பது என்ன? 18வது நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இதுல ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட நீல உரையை தொடங்கி பேச ஆரம்பிச்சாங்க. வாழ்க அரசியல் சாசனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த உரையில நிறைய விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து வச்சாங்க. அப்போதான் இந்து மதம்ங்கிறது வெறுப்பு, பயம், பொய்களை பரப்புறது கிடையாது, ஆனா தங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிறவங்க அதெல்லாம் பத்தி தான் பேசுறாங்கன்ற மாதிரியா பாஜகவை சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க. உடனடியா நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் எழுந்து நின்று ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை இடைமறித்து முழு இந்து சமுதாயத்தையும் வன்முறையாளர்கள்னு சொல்றது ரொம்பவும் சீரியஸான விஷயம் அப்படின்ற மாதிரியா ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்கள் மொத்த ஹிந்து கிடையாது, ஆர்எஸ்எஸ் மொத்த ஹிந்து கிடையாது, பிஜேபி மொத்த ஹிந்து கிடையாது அப்படின்ற மாதிரியா தன்னுடைய பதிலையும் முன் வச்சிருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த கருத்துக்கு மக்களவை மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா நீல உரை ஆற்றும் பொழுது நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே இணையத்துல பகிரப்பட்டு பலதரப்பட்ட கருத்துக்களும் பகிரப்பட்டு இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.